தமிழகத்திற்கான இடைக்கால பட்ஜெட் இன்று சட்டசபையில் தாக்கல் செய்யப்படுகிறது. அதேவேளையில் சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில் நடப்பாண்டில் சென்னை மாநகருக்கு வெளியாக உள்ள அறிவிப்புகள் என்னென்ன? இதுபற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆண்டு முதல் சென்னை மாநகராட்சிக்காக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இன்மையால் 2017 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை நேரடி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட முடியாமல் போனது. இதனையடுத்து சென்னை மாநகராட்சி தேர்தல் நடத்தப்பட்டு மேயராக பிரியா தேர்வு செய்யப்பட்டார். அப்போது முதல் ஒவ்வொரு ஆண்டும் சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட் தாக்கலாகி வருகிறது. அதன்படி 2026-2027 ஆண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்பட உள்ளது. சென்னை சென்ட்ரலில் உள்ள ரிப்பன் மாளிகை அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்கிறார். பட்ஜெட் தாக்கல் செய்ததை தொடர்ந்து வரக்கூடிய 20ஆம் தேதியன்று பட்ஜெட் குறித்த விவாதம் நடைபெற உள்ளது. பின்னர் பட்ஜெட் மீது ஒப்புதல் அளிக்கப்பட்டு தீர்மானங்களாக நிறைவேற்ற வேண்டிய பொருட்கள் எடுத்துக் கொள்ளப்படும். 2025-2026 ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது 8404 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் 300 பூங்காக்கள் சீரமைப்பு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஆங்கில பேச்சாற்றல் பயிற்சி, பெண்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி உள்ளிட்ட 62 புதிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் கூட இவை வெறும் அறிவிப்புகளோடு நின்றுவிட்டதே தவிர எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவும் இல்லை, பிரச்சினைகளுக்கும் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறுகிறார் சென்னை மாநகராட்சியின் 170வது மாமன்ற உறுப்பினர் KR கதிர்முருகன். கடந்த 2 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம சென்னை பள்ளி நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் மாநகராட்சி பள்ளின்னு சொல்லாமல் சென்னை பள்ளின்னு சொல்லுவோம். அந்த பள்ளிக்கு உண்டான சில அறிக்கைகள் இதெல்லாம் சொன்னாங்க. அதை நாங்கள் பட்ஜெட்டுக்கு மறுபடியும் நாளன்னைக்கு அவங்க தாக்கல் பண்ணுற அந்த பட்ஜெட்டில் என்ன அவங்க சொல்ல போகிறாங்கன்னு வச்சுட்டு 20ஆம் தேதி நாங்கள் பேசும்போது அதுக்கு உண்டான சொல்கிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி இருந்ததையே ஒன்றும் சரியாக செய்யலை. திருப்பியும் நாளன்னைக்கு இதுக்கு உண்டான தகவல் என்ன சொல்ல போகிறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா சுகாதாரக்கேடு இப்போ கடந்த ஒரு 3-4 மாதங்களாக பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக போகுது. அதுக்கு இந்த சுகாதாரக்கேடுக்கு மாநகராட்சி முயற்சி செய்கிறான்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற அதிகாரிகளும் நானும் தொடர்பு கொண்டு இருக்கோம். ஏன்னா அதிகாரிகள் தங்களுடைய முயற்சி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு மக்களுக்கு ஒன்றும் வரல. அப்போ மக்கள் பாதிக்கப்படும் போது இதுக்கு எப்போ தீர்வு காண்றதை மேயர் அவர்கள் இதுக்கு வருகிற அந்த பட்ஜெட்டில் சொல்லுவாங்கன்றது எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் ஆகாய தாமரை சூழ்ந்து கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அவற்றை அகற்றுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் கதிர்முருகன் தெரிவித்தார். மேலும் மழைநீர் வடிகால் பணிகள் நிறைவடையாமல் இருப்பதாகவும் இதனை விரைந்து முடிக்க போதுமான நிதி ஒதுக்க வேண்டும் என்றும் கோரினார். ஆகாய தாமரை எடுக்க முடியாமல் மக்கள் என்னுடைய பகுதி மக்கள் இருக்கிற ஒரு முக்கியமான இடம் சூரிய நகர் மக்கள், கோட்டூர்புரம் சித்ரா நகர் மக்கள், சவுத் லாக் ஸ்ட்ரீட்டு, இந்த ஆத்தோரமாக இருக்கிற பக்கிங்ஹாம் கேனால், அடையார் கூவம் ரிவர், இந்த பக்கத்தில் இருக்கிற நம்மளும் ஆண்டுக்கு வருஷம் இந்த ஆகாய தாமரை ஒரு முடிவுக்கு வரணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆனால் இதுக்கு ஏதோ நிதி ஒதுக்கீடு செஞ்சு வேலை செய்கிறாங்க. ஆனால் அது தீர்வு காண முடியாமல் சூழ்நிலை தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ இந்த பட்ஜெட்லையாவது ஒரு தீர்வு சொல்லி இது எப்படி அகற்ற போகிறாங்க, மக்கள் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா இந்த கொசு தொல்லையால் மக்கள் பாதிக்கப்பட்டு சிக்கன் குனியா இப்படி தடுப்பு, அதாவது இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது மக்களுக்கு. எங்கே போனாலும் கடந்த பார்த்திங்கன்னா இந்த 1 மாதம் போனீங்கன்னா எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போனாலும், எந்த ஒரு கோயில் நிகழ்ச்சியோ எங்கே சராசரியாக நாங்கள் ஆய்வு பண்ண போனாலே பப்ளிக்குடைய கோரிக்கையை ஒரு முக்கியமான பிரதானமான பிரச்சனையாக இதுதான் பார்க்கப்படுது. அதே நேரம் கடந்த 10 ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் கிடப்பில் போடப்பட்ட மாநகராட்சி திட்டங்கள் அனைத்துமே திமுக பொறுப்பேற்ற பிறகு சரியாக செய்து முடித்ததாகவும், கடந்த ஆண்டில் பட்ஜெட்டில் குறிப்பிட்ட அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேயர் மும்முரமாக செய்து வருவதாகவும் உறுதியுடன் கூறுகிறார் சென்னை மாநகராட்சியின் 99வது வார்டு திமுக கவுன்சிலர் பரிதி இளம் சுருதி. 10 ஆண்டு காலமாக ஆட்சி செய்த அதிமுகவில் ஒரு 5 ஆண்டு காலம் மாநகராட்சி கவுன்சிலர் இருந்தாங்க இந்த பகுதிக்கு.
அதே போல் ஒரு 5 ஆண்டு காலம் கவுன்சிலர் இல்லாமல் இருந்தாங்க. அந்த 5 ஆண்டு காலமே ஏற்கனவே இந்த கவுன்சிலரே ரூல் பண்ணாங்க. இந்த 10 வருஷத்தில் எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே எழும்பூர் சட்டமன்ற தொகுதி 99வது வார்டுக்கு அவங்க செய்யவே இல்லை. அதிமுக மாமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகள் போல தங்களுக்கும் இருக்கிறது என குறிப்பிட்ட அவர், திடீர் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், சிமெண்ட் சாலைகள் தார் சாலையாக மாற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வரிசைப்படுத்தினார். நடப்பாண்டில் தாக்கலாகும் பட்ஜெட்டில் தங்கள் கோரிக்கை இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். சிங்கார சென்னை 2.0 என்ற அடுக்கடுக்கான திட்டங்களை கொண்டு வந்து அந்த திட்டங்களின் மூலமாக சென்னையில் உள்ள 200 வார்டு 15 மண்டலத்திலையுமே ஏறத்தாழ அனைத்து விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியுமே திராவிட மாடல் ஆட்சி தான் கொண்டு வந்தது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மழைநீர் வடிகால் அமைத்து அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அனைத்து பகுதியிலுமே கொண்டு வந்திருக்காங்க. பூங்காக்களை மேம்படுத்தது, தார் சாலைகள் மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைத்தது, பிரிட்ஜஸ்ஸு, சப்வேஸு, எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தது. நாளை தாக்கல் செய்யப்படும் சென்னை மாநகராட்சிக்கான பட்ஜெட்டில் புதிய மேம்பாலங்கள், மழைநீர் வடிகால் பணி, திடக்கழிவு மேலாண்மை இவற்றோடு பெண்களுக்கான புதிய திட்டங்கள் உட்பட பல்வேறு திட்டங்கள் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. இது தவிர சாலை வசதி, போக்குவரத்து, வடிகால் வசதி உள்ளிட்டவைகளுக்கு பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதி அளிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் நடப்பாண்டு பட்ஜெட்டில் சொத்து வரி உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் சென்னை வாசிகளிடையே எழுந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.